உலகின் முதல் சிவாலயமாக போற்றப்படும் உத்தரகோச மங்கை மங்களநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். ராமநாதபுரம் அருகே அமைந்துள்ள வெகு தொன்மையானதும் மிகவும் பிரசித்தி பெற்றதுமான உத்தரகோச மங்கை மங்களநாதர் சுவாமி கோவிலில் மூலவர், அம்பாள், பரிவார தெய்வங்கள் உள்ளிட்ட 24 சுவாமிகளின் கோபுரங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. புண்ணிய நதிகளில் இருந்து மேளதாளங்களுடன் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட புனித நீர் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 6 கால பூஜை மற்றும் கோபூஜையுடன் 200க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக நடத்தி வைத்தனர். புனித நீர் கோவிலின் விமான கலசத்திற்கு ஊற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அப்போது ட்ரோன்கள் மூலம் கோவில் கோபுரங்களில் மலர்கள் தூவப்பட்டன. விமர்சையாக நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தனர். முன்னதாக ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் ராணி ராஜேஸ்வரி நாச்சியார் கொடியசைத்து தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து அனைத்து கோபுர கலசங்களிலும் புனித நீரானது ஊற்றப்பட்டது. இந்த ஆலயம் உலகத்திலேயே முதலான தோன்றிய ஒரு ஆலயங்க. இந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு நம்ம நினைச்சாலே நம்மளுக்கு முக்திங்களாமா. இந்த ஆலயம் உலகத்தில் மிக மிக முதன்மையான சிவன் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் கல்யாணம் நடந்த இடம் இந்த இடங்க. சோ பல சிறப்புகள், ஒரு சிறப்பு 2 சிறப்புனால சொல்லவே முடியாது. வாய்ப்பு இருக்கிறவங்க வர்ற 2 மாசம் 3 மாசத்துக்குள்ளாடி கண்டிப்பா ஆலயத்துல நீங்க கலந்து சிவனை வழிபட்டுட்டு போய் இந்த அருளை நீங்களும் உங்க குடும்பத்தாரும் கிடைக்கணுங்கிறது எங்களோட ஆசைங்க.